மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு இருந்தும் கூட பிஜேபியும் ஏடிஎம்கே வந்து கூட்டணி சேர்ந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மோடி வந்து கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இந்த கடந்த 10 வருஷ காலகட்டத்தில் வந்து மொத்தமா வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணது அதிமுக தான். அவங்க வந்து நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க, ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தப்ப 2011 ஆட்சிக்கு வந்தப்ப தமிழ்நாட்டோட கடன் வந்து 1 லட்சம் கோடியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது வந்து 5 லட்சம் கோடியா வந்து மாறி இருக்கு. மொத்தமா 4 லட்சம் கோடி வந்து புதுசா கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கடனை கட்டுறதும் மக்கள் தான். நிறைய வரி போடுறாங்க, விலைவாசி ஏற்றுறாங்க, கடனை கட்டுறதும் மக்கள் தான். அதுக்கான வட்டியை நம்ம தான் சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லா விலைவாசி ஏறுதுன்னா அது காரணம் இவங்க கடன் வாங்கி வச்சிருக்கனாலதான். இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து கட்ட போறோம்னு சொல்றாங்க, அதுவுமே வந்து கடன் வாங்கி தான் கட்ட போறோம்னு சொல்றாங்க. அந்த கடன் எல்லா கடனுமே வந்து நம்ம தலையில தான் வந்து விடுது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த 10 வருஷ காலகட்டத்தில் 3 லட்சம் கோடி வந்து டாஸ்மாக் மூலமா மட்டும் புடிங்கிருக்காங்க. டாஸ்மாக்ல வந்து நிறைய குடும்பங்களை காலி பண்ணி சின்ன சின்ன பசங்களை வந்து வீணாக்கி நிறைய பேரை நோயாளிகளை மாற்றி நிறைய பேரோட உயிரை பறிச்சு டாஸ்மாக் மூலமா இவங்க வந்து வாங்கி புடுங்கி கொள்ளையடிச்சு வச்சிருக்க தொகையை வந்து 3 லட்சம் கோடி எல்லாத்தையும் பறிக்கிட்டாங்க. மொத்தமா சேர்த்து பார்த்தா 7 லட்சம் கோடி வந்து இவங்க வந்து கொள்ளையடிச்சு பதுக்கி வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து மோடி கையில இவி மிஷின் இருக்கு. ஒன்னு எடப்பாடி பன்னீர்செல்வம் குரூப் கிட்ட வந்து இவங்க வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்க காசு இருக்கு, மோடி கிட்ட வந்து இவி மிஷின் இருக்கு. ஒரு பக்கம் மக்கள்கிட்ட காசு கொடுக்கறது, ஏன்னா மக்களுக்கு வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி, பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி போய் வந்து காசு கொடுப்பாங்க. மக்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னா, இப்போ கொரோனா லாக்டவுன் தொடர்ச்சியான வேலை இழப்புகள் நிறைய வந்து மக்களுக்கு வந்து கஷ்டம். பிச்சைக்காரங்களாலுமே மக்கள் வந்து மாற்றி வச்சிருக்காங்க. அதே நீங்க மக்களோட சூழ்நிலை போய் வந்து 1000 2000 காசு கொடுத்தா வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா அது கூட இல்லாம ரொம்ப மோசமான சூழ்நிலையில மக்கள் வந்து கொண்டு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னொரு பக்கம் மோடி வந்து இவி மிஷின் வச்சு தில்லுமுழு பண்றது, இவங்க காசை கொடுக்கறது, எப்படியாச்சும் ஜெயிச்சு வந்து திருப்பி வந்து தமிழ்நாட்டை வந்து இன்னும் கொள்ளையடிக்கிறது. வடநாட்டுக்காரர்களுக்கு முழுசா வந்து தமிழ்நாட்டை வந்து இங்க இருக்கக்கூடிய தொழில்களை கேப்சர் பண்றது, இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கேப்சர் பண்றது, இதான் வந்து இவங்களோட பிளான். மொத்தமா வந்து RSS கண்ட்ரோல்ல பிஜேபி கண்ட்ரோல்ல வந்து தமிழ்நாட்டை கொண்டு வரணும். அதுதான் வந்து இந்த நடிகர்கள்லாம் வச்சு உள்ள வந்து உழப்புறாங்க. ஒரு பக்கம் காசை கொடுக்கறது, இன்னொரு பக்கம் மிஷின் வச்சு தில்லுமுழு பண்றது, ரஜினிகாந்த் இது மாதிரி நடிகர்களை வச்சு வந்து மக்களை வந்து குழப்பம் சொல்லிட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் இவங்களோட பிளான். கண்டிப்பா வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்க வருவாங்க. மொத்தமா இவங்க வந்து 3 லட்சம் கோடி வந்து டாஸ்மாக்ல கொள்ளையடிச்சிருக்காங்க. 10 வருஷத்துல 4 லட்சம் கோடி புதுசா கடன் வாங்கி வச்சிருக்காங்க. மொத்தமா சேர்த்து பார்த்தா 7 லட்சம் கோடி வந்து நம்ம மக்கள் வந்து மொத்தமா சேர்த்து வந்து கொடுத்துட்டு இருக்கோம், வரியா கொடுத்துட்டு இருக்கோம். விலைவாசி உயர்வு எல்லா பெட்ரோல் டீசல்ல இருந்து காய்கறில இருந்து எல்லாமே ஏறுது அப்படின்னா இந்த விலையெல்லாம் தான். இந்த இவங்க வாங்கி வச்சுக்கக்கூடிய கடனும் இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கக்கூடிய டாஸ்மாக்கும் தான் மக்கள் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதை வந்து மக்கள் வந்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்க வருவாங்க. இது வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7 லட்சம் கோடி வாக்காளர்கள் வந்து 7 கோடி பேர். இது வந்து 7 லட்சம் கோடி வந்து 7 கோடியால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு நபருக்கு வந்து 1 லட்சம் வந்து இவங்க கொடுக்கணும். இப்போ ஒரு வீட்டுல வந்து 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 லட்சம் வந்து இவங்க கொடுத்தாகணும். இப்படி ஒரு சூழ்நிலை. ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்தாங்கன்னா 1 லட்சம் கொடுப்பியா ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேளுங்க. இல்லையா அடிச்சு துரத்துங்க. என்ன மக்களை பூரா வந்து நாசப்படுத்துவேன், டாஸ்மாக் வச்சு நாசப்படுத்துவேன், 3 ரூபா சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து இன்னும் புதுசா கடைகளை திறப்பேன். எங்க பார்த்தாலும் வந்து இயற்கை வளங்களை காலி பண்ணதுக்கு வந்து 8 வழி சாலை இது மாதிரி இது பண்ணுவேன். தூத்துக்குடியில வந்து சின்ன ஸ்கூல் பிள்ளைங்களை கூட சுட்டு கொள்ளுவேன். தமிழ்நாட்டையும் வந்து இங்க இருக்கக்கூடிய கொரோனா லாக்டவுன், GST, டிமானிட்டைசேஷன், இங்க இருக்கக்கூடிய தொழில்களை பூரா எங்களோட தொழில்களை பூரா காலி பண்ணுவேன். எங்களை வேலை இல்லாம வந்து எங்கெங்க வந்து அலைய வைப்பேன். எல்லாமே பண்ணிட்டு இப்ப வந்து நீ வந்து நான் எங்களுக்கு வந்து பிச்சை போட வரியா, குடுக்கறதா இருந்தா வந்து நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்க பங்குல வந்து இப்போ ஆளுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா உங்களால சொல்லி கேளுங்க. இல்லையா அடிச்சு துரத்துங்க. அதான் வந்து மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கடமை.